சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் இந்த ஷார்ட்ஸில் அரகஜா பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 10-12 பாக்ஸாவது நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த அரகஜாவை. இந்த அரகஜா இல்லைன்னா எனக்கு நாளே நகராது. இந்த அரகஜா வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சாதான் எனக்கு அது நல்ல அதிர்வலையை தரக்கூடியதாக இருக்குது. நாள் முழுக்க மனசு தெளிவோட பொட்டு அழிஞ்சிடுமோ அப்படின்னு அப்பப்போ நான் யோசிக்காமல் ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும் அப்படின்னா இந்த அரகஜா வச்சு இந்த குங்குமம் வைக்கும்போது அந்த நம்பிக்கை அப்படின்றது எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த அரகஜா வச்சுட்டு நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் நீங்களா முகத்தை கழுவுற வரைக்கும் போகாது. இப்போ அரகஜா வச்சா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா, அரகஜா எனக்கு வேண்டாம், அரகஜாக்கு பதில் வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கு பதில் ஜவ்வாது பேஸ்ட் பயன்படுத்தலாம். ஜவ்வாது பேஸ்ட்டும் நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடியது தான். நீங்கள் எப்படி இந்த அரகஜாவை வச்சுட்டு குங்குமம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஜவ்வாது பேஸ்ட் இந்த மோதிர விரலால் எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல ஒரு அதிர்வலை உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த வாசனை அப்படின்றது நம்ம மனசை அப்படியே பக்குவப்படுத்தும், நம்ம மனசை அப்படியே சாந்தப்படுத்தும், நம்ம மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தும். அந்த அளவுக்கு இந்த அரகஜா அப்படின்றதும் இந்த ஜவ்வாது பேஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ வகுட்டில் பொட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பொட்டை கூட உங்களுக்கு இன்னைக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஜவ்வாது பேஸ்ட் வச்சுட்டு தான் இந்த குங்குமத்தையே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும், அந்த ஜவ்வாது பேஸ்ட்டில் அந்த குங்குமம் போய் ஒட்டிக்கும். அது குங்குமம் உங்களுக்கு உதிராது. இல்லை நீங்கள் ஏதாவது தலையை அட்ஜஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை முடி பறக்குது, இல்லை துண்டு முடிகள்லாம் இருக்குது பறக்குது அப்படின்னு போது தொடும்போதோ குங்குமம் கலைஞ்சு விழாது, வேர்வையினால் வழியாது. உங்களுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். சாந்தெல்லாம் கூட இருக்குது, அதுக்கு சாந்து அப்புறம் இந்த க்ரீம் அதெல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கூட பயன்படுத்துறவங்களாம் இருப்பீங்க. ஆனாலும் இந்த ஜவ்வாது அரகஜா இதெல்லாம் கடவுளுக்கே அபிஷேகத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த விக்கிரகங்களில் இந்த ஜவ்வாது அரகஜா இதெல்லாம் போய் படும்பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணும்போது அந்த நறுமணம் நாம் நுகரும்பொழுது நமக்கு எப்படி நல்ல அதிர்வலை கிடைக்குமோ அந்த ஒரு அதிர்வலை நாம் இந்த ஜவ்வாது இந்த அரகஜா இதெல்லாம் நாம் பயன்படுத்தும் போது நமக்கு அந்த வாசனைகள் நல்ல ஒரு இறை ஆற்றலை நமக்குள்ள தரும். எல்லாருக்கும் தினம் கோயிலுக்கு போக முடியாது, எல்லாருக்கும் தினம் வீட்டில் அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த இறை ஆற்றலை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜவ்வாது பேஸ்ட்டை நாம் பயன்படுத்தலாம். ஜவ்வாது பேஸ்ட்டை நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கலாம். அதே மாதிரி அந்த ஜவ்வாது பேஸ்ட்டை நெத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கலாம். அது குங்குமத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், உதிரவே உதிராது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது க்ளீனாக போயிடும், எந்த ஒரு அடையாளமோ அச்சோ உங்களுக்கு படாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரகஜா இந்த ஜவ்வாது பேஸ்ட்டு இதெல்லாம் நம்முடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கமெண்ட்லும் பின் பண்ணுறேன். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.